அம்மா அப்பா கூட்டு நான் திருச்செந்தூருக்கு போறப்ப என்னன்னா இரவு கடற்கரையில தங்கணும் என்னோட ஐடியாவே. திருச்செந்தூர் பௌர்ணமி நம்ம முருகர் சொல்லி இத்தனை பேர் போனா, ஆனா நம்மளால போவே முடியலையே. பௌர்ணமி எவ்வளவு ட்ரை பண்ணேங்கம்மா. நான் தெரியாமயே பல தடவை ட்ரை பண்ணேன். பௌர்ணமி அன்னைக்கு அந்த அந்த அமைப்பே வரல. அப்ப இன்னைக்கு நைட்டாவது நம்ம திருச்செந்தூர்ல தங்கிடணும்னு சொல்லி திருச்செந்தூர்ல நைட்டு தங்கறது எல்லா ஏற்பாடும் பண்ணப்போ நான் மகா சிவராத்திரி ஒரு காணொலி பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அது கரெக்டா நேரம் வரப்போ போடுவேன். இந்த மாதிரி இந்த இடத்துல மழை சம்பந்தமான ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். இப்ப இந்த மியான்மர் நடக்கிற பத்திலாம் அதை நான் சொல்லியிருந்தேன். இது எனக்கு தியானத்துல வந்ததுதான். இது வந்து நான் சயின்டிஸ்டோ இல்ல வந்து மிகப்பெரிய புனிதரோ அதெல்லாம் கிடையாதுங்க. இதுல அப்படியே தான் சொல்லியிருப்பேன். எனக்கு தியானத்துல வந்ததை பண்ணியிருக்கேன். கடல் நீர் சார்ந்து கடல் சார்ந்து ஒரு பாதிப்பு இதெல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். இதே மாதிரி மழை வரும். ஏன் மழை வருதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த காலத்துல இப்படி ஒரு மழையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திருச்செந்தூர்ல சாமி எல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு நாங்க திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கறதுக்கு தயாராகிறேன். போய் படுக்கணும். ஏன்னா இத்தனை பேர் நம்ம முருகர் சொல்லி வந்தாங்க. அப்ப நம்ம அந்த கர்மா சமம் பண்றதுக்கு அங்க போய் படுக்கணும்னு படுக்கும்போது 7 மணிக்கு ஒரு மழை, சரியான மழை. மழை அப்படி ஒரு மழை அந்த காலையில் எடுத்து பதிவு பண்ணி வச்சிருந்தேன். போவே முடியல. அப்ப என்ன ஆச்சுன்னா திரும்ப அதிகாலை அன்னைக்கு மெடிடேஷன் பண்றப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா நீங்க அந்த திருச்செந்தூர்ல அந்த மண் துகள்